நம் கூடவே இருந்து நம்முடைய குறைகளை தீர்க்க வல்ல நல்ல தேவனுக்கே துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க சங்கீதம் 38:21. கர்த்தாவே, என்னை கைவிடாதேயும், என் தேவனே, எனக்கு தூரமாயிராதேயும். துதிக்க சங்கீதம் 9:10. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டும் என்று வாழ்ந்து அவரை பிரியப்படுத்துகிற காரியங்களை செய்கிறவர்களை நிச்சயமாக கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஆகவே இந்த நாளில் தேவனுக்கு பிரியமாய் நாம் நடந்து கொள்ளவும், பரிசுத்தத்திலும் நீதியிலும் நாளுக்கு நாள் வளர்ந்து பெருகவும் கர்த்தர் நமக்கு கிருபை செய்ய வேண்டும் என்றும், கர்த்தர் நம்மை கைவிடாமல் காக்க வேண்டும் என்றும் இந்த நாளில் காத்திருந்து ஜெபிக்கலாம். ஒருவேளை கைவிடப்பட்டது போன்ற சூழ்நிலை வழியாய் நாம் கடந்து சென்றாலும் கர்த்தர் நிச்சயமாக நம்மை கைவிட மாட்டார் என்ற முழு விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய எல்லா இக்கட்டுகளில் இருந்து கர்த்தர் நம்மை விடுவித்து தப்புவித்து நம்முடைய தலைகளை உயர்த்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை உறுதியோடு விசுவாசித்து இந்த நாளில் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்கலாம். துதிக்க வேண்டியது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லாததினால் அவரை தேடுகிற யாவருக்கும் அவர் நன்மையான பலனை தந்து அவர்களை கைவிடாமல் காக்க வல்லமை உள்ளவருமாய் இருக்கின்றபடியால் அந்த நல்ல தேவனை நாம் மனதார நன்றியோடு ஸ்தோத்திரிக்கலாம்.